பாடகி ஜானகி அம்மாவோட மறைவு ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்துச்சு. இவங்களுடைய இறுதிச் சடங்கு கர்நாடக அரசு முறைப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களுடைய இறுதிச் சடங்குல நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுல குறிப்பா என்னன்னா, அவங்களுடைய மருமகள், பேத்திகள் எல்லாருமே டிராமா பண்றாங்க. அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை, பட் இருந்தாலுமே அங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டே இருந்தோம். அந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, குற்றச்சாட்டுகளையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசி வரைக்கும் அவங்க கடைசி காலத்துல கூட இல்ல, ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சீன் கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ அவங்களுடைய பேத்தி பதிலடி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, குறிப்பா இவங்களோட பேத்தி மேல நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இவங்கெல்லாம் பேத்தியா, கடைசி காலத்துல பாத்துக்கல, பாட்டியை பாத்துக்கல, பட் இப்போ கேமரா முன்னாடி நடிக்கிறாங்களா, கொஞ்சம் கூட கண்ணுல கண்ணீரே வரல, கொஞ்சம் கல் நெஞ்சக்காரங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் அவங்களுடைய பேத்தி இப்போ பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மற்றபடி அவங்களுடைய பாட்டிக்கும் தனக்குமான பாண்டிங் எப்படி இருந்துச்சு, அவங்க குடும்பத்தில் நடந்த நிறைய கஷ்டங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து நிறைய சோகமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. கடந்த மாதம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள், திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்கள் இறந்தாங்க. இந்த மந்தோட தொடக்கத்துல கூட ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள் காலமாயிட்டாங்க. இப்போ ரீசெண்டா தான் நம்மளுடைய கான குயில் எஸ் ஜானகி அம்மா காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா மட்டுமே இல்லாம இந்திய சினிமாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்துச்சு. அவங்களுடைய இறுதிச் சடங்குல நிறைய விமர்சனங்கள் வந்துருச்சு. அதுல முக்கியமானது, அவங்களுடைய பேத்தி எந்த விதமான கவலையும் இல்லாம ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம இருக்கிறாங்க, கல் நெஞ்சமா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படிதான் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொன்னாங்க. இப்போ என்னன்னா, பாக்யராஜ் அவருடைய இறப்புலையுமே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு சில பேர் டிராமா பண்றாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான இது வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதே விமர்சனங்கள் எங்கேயுமே வந்துருச்சு. அதுக்கு தான் உங்களுடைய பேத்தி அக்ஷரா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட முடியும், எங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. ஒரு சில பேருக்கு சோகத்துல கண்ணீர் தானா வந்துடும். ஒரு சில பேர் மனசை கல்லாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அழல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்களோட மனநிலையில இருந்து நீங்க பாருங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அவங்க மனசுல ஆறாத வடுக்கள் இருந்திருக்கலாம். அதனால கூட கண்ணீர் வராம இருக்கும். நீங்க கண்ணீர் வந்தாதான் பாசம், கண்ணீர் வரலனா பாசம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? ஒருத்தவங்களுக்கு உரிமை இருக்கு, அழுறதுக்கும் அழாததுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க அழுறத வச்சும் அழாததை வச்சும் ஒருத்தவங்களுடைய கேரக்டர் எப்படி நீங்க டிசைட் பண்ண முடியும்? உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, என்னை விட என்னோட அக்கா தான் பாட்டி மேல ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க. அவங்க பேர் வர்ஷா. இவங்களுடைய அக்கா இவங்க, அதாவது அக்ஷரா அவங்களுடைய அக்காவும் அவங்க எஸ் ஜானகி அம்மாவும் தான் ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பாண்டிங் இருக்கும். என்னை விட எங்க அக்காவை தான் ஜானகி பாட்டிக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் எப்ப பார்த்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தனி புரிதல் இருந்துச்சு. இன்னைக்கு நான் இன்னும் இறுதிச் சடங்கு பண்ணியிருக்கேன், ஆனா எங்க அக்கா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் இறுதிச் சடங்கு எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான்லாம் அவங்களுக்கு, எங்க அக்காவுக்கு அப்புறம் தான் நானு. எனக்கு என்னன்னா, எங்க அக்கா கடந்த 2023 அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய துக்கமே எங்களால் இன்னும் மீண்டு வர முடியல. எங்க அக்கா தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருந்தாங்க. அந்த டைம்ல அந்த விஷயத்தை விட்டு எங்களால வெளிவர முடியல. எங்க அக்கா இறந்த அந்த ஒரு வலியை தாங்கிக்க முடியாம நாங்க இருக்கக்கூடிய நேரத்துல அடுத்ததான் எங்க பாட்டி சடனா இறந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோட அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே என்னை வலிமையா மாத்திடுச்சு. ஸோ அதனாலதான் நாங்க அந்த இடத்துல அப்படி இருந்தேன். எங்க அக்காவோட இறப்பை விட்டு நாங்க இன்னும் மீண்டு வரல, எங்க குடும்பம் இன்னும் மீண்டு வரல. அதுக்குள்ள எங்க பாட்டியும் இறந்துட்டாங்க. எங்க பாட்டி மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நான் எதுக்கு அதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? எனக்கு தெரியும் என் பாட்டி மேல இவ்வளவு பாசம் இருக்கு. எனக்கு தெரியும் நான் அந்த இடத்துல அழணுமா அழக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இது நீங்க டிசைட் பண்ண வேண்டியது கிடையாது. எங்க குடும்பத்துல உள்ள விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு வலிகளையும் வேதனைகளும் அடக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சும்மா ஒரு வார்த்தை கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்திருக்காங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்த்தோன்னா, இவங்களுடைய அக்கா வர்ஷாவும் பாட்டி ஜானகி அம்மாவும் தான் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ இருந்திருந்தாங்கன்னா இறுதிச் சடங்கு பண்ணியிருப்பாங்க. அவங்களுமே 2023 இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த விஷயமே எங்களுக்கு இன்னும் ஆறாத வடுவா இருக்கு. அதுக்குள்ள பாட்டியும் இறந்துட்டாங்க. ஆனா எங்க அக்காவோட இறப்பு அப்படிங்கிறது என்ன ரொம்பவே வலிமையானவளா மாத்திடுச்சு. ஸோ அதனாலதான் நான் அந்த இடத்துல அப்படி இருந்தேன். நீங்க சும்மா தேவையில்லாம பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜானகி அம்மாவோட இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தனிமையில தான் இருந்திருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட தொடக்கத்துல தான் அவங்களுடைய மகனுமே இறந்து போயிருந்தாங்க.
ஜானகி அம்மா கல்யாணம் பண்ணி அவங்களோட கணவருமே இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா மகன் தான் கடைசி காலம் வரைக்கும் தன் கூட இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் ஜானகி அம்மா இருந்தாங்க. அவங்களுடைய மகனுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமா ஜானகி அம்மாவோட மகனும் மருமகளும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியான மனக்கஷ்டமுமே வந்து ஜானகி அம்மாவுக்கு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா மகனுக்குமே வந்து அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமைக்கல, 2 பேரும் சேர்ந்து வாழாம பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலையுமே அந்த ஒரு கஷ்டமுமே ஜானகி அம்மாவுக்கு இருந்திருக்கு. சரி, அப்படி இருந்தாலுமே தன்னோட மகன் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையில அந்த ஒரு உத்வேகத்துல தான் அவங்க வந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாசத்தோட, அதாவது இந்த வருஷத்தோட தொடக்கத்துல ஜானகி அம்மாவோட பையனுமே காலம் ஆயிட்டாங்க. அந்த ஒரு இறப்பு அப்படிங்கிறது ஜானகி அம்மாவால தாங்கிக்கவே முடியல. இதை விட்டு மீண்டு வராம அவங்க ரொம்பவே உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு துக்கமுமே அவங்களை வந்து ரொம்பவே காயப்படுத்தியிருந்தது. இப்படி பாரதிராஜ் அவர்கள் வந்து தன்னோட மகன் இறப்புல இருந்து மீண்டு வர முடியாம உடல்நலக் குறைவால ரொம்பவே பாதிக்கப்பட்டாரோ, ஸோ அதே மாதிரிதான் ஜானகி அம்மாவுமே தன்னுடைய மகனோட இறப்புல இருந்து மீண்டு வர முடியாம தவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுமே இறந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துலதான் இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய பணிகள்ல வந்து யார் யார் வராங்க, யார் யார் போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. அப்போதான் அவங்களுடைய மருமகள், அதுக்கப்புறம் பேத்தி எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு அழுகை வரல, டிராமாட்டிக் பண்றாங்க, அது பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இவங்க வந்து இப்போ சொத்துக்காக தான் நடிக்கிறாங்க போல, அதாவது ஜானகி அம்மா கையில இருக்கக்கூடிய சொத்துக்கள் இவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இறுதிச் சடங்குல வந்து முதலாளா நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளுமே நிறைய அளவுல வந்துச்சு. அதுலயும் குறிப்பா பேத்திக்கு வந்து கண்ணெஞ்சம், அதனாலதான் கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல, பாட்டி மேல பாசமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளை முன் வச்சாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா, அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய விதமா அப்சரா அவர்கள் வந்து விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, எங்க வீட்டுல அடுத்தடுத்து வந்து துயர சம்பவங்கள் நடந்துருச்சு. ஸோ அதை விட்டு நாங்க இன்னும் மீண்டு வரல. நீங்க எப்படி சொல்ல முடியும் என் பாட்டி மேல எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு? எனக்கு தெரியும், எங்க பாட்டிக்கு தெரியும், நீங்க அதுல வந்து தேவையில்லாம தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எஸ் கரெக்ட் தான், அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா அவங்களோட அக்கா இறந்தே 2 வருஷம் கூட ஆகல. ஸோ அதுக்குள்ள பாட்டியும் இறந்துட்டாங்க. அந்த ஒரு வேதனையுமே அவங்களுக்கு இன்னுமே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவங்க வீட்டுல வந்து அடுத்தடுத்து துயர சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க இன்னொருத்தவங்க குடும்பத்துல போயிட்டு தலையிட்டு அவங்களுக்கு வந்து அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அழுறதும் அழாததும் அவங்களுடைய விருப்பம். ஒரு சில பேருக்கு வந்து சோகத்துல இருக்கும்போது கண்டிப்பா கண்ணீர் வந்துடும். சில பேருக்கு வந்து அழுகை வராது. அவங்க வந்து மனசு அவ்வளவு கல்லாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபேஸ்ல வந்து அந்த எக்ஸ்போஸ் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க தேவையில்லாம கருத்துக்களை பதிவிடாதீங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மா அவங்களுடைய பேத்தி வந்து சொன்ன விஷயங்கள் வந்து அவங்க மனசளவில் பாதிச்சுதான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னது சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.